வணக்கம். தினந்தோறும் நான் அனுப்பும் வீடியோக்களை கண்டு பயன்பெறுகிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனையும் அழுத்தி பெல் பட்டனையும் அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தற்போது அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். கும்பராசிக்கு 7 கூடிய சூரியன் 8ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் சுந்தரிக்கிறார். 5 குரு 2 சனி. ராசியிலேயே ராகு 7 இருந்தாலும் பரவாயில்லை. ராகுவை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்துக்கு சூரியன் செல்வது மட்டும் சிறிது முரண்பாடாக இருக்கிறது. சனி பார்வை இருக்கிறது. எனவே அக்டோபரின் முதல் 10 நாட்களுக்கு சுமாராக கணவன் மனைவிக்குள் சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம். அதன் பின்பு 12 தேதிகளுக்கு பிறகு மிக அற்புதமாக இருக்கிறது. தீபாவளி சமயத்தெல்லாம் இந்த கும்பராசிக்கு அற்புதமாக யோக பலன்களாகவே இருக்கும். சந்தோஷத்துக்கு குறைவில்லை. காரணம் என்னவென்றால் சூரியன் நீச்சமாக இங்கு வந்தாலும் கூட குருவின் பார்வை பெறுகிறது. ராசியில் ராகு இருந்தாலும் குரு பார்வை பெறுகிறது. சனியும் 2 வக்கரமாக இருப்பதால் நிச்சயமாக நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். 7 சனியின் தாக்கம் குறை. எனவே இது எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு 12 தேதிகளுக்கு பிறகு அக்டோபர் மாதம் நன்றாகவே இருக்கிறது. இவர்கள் ரகசியத்தை காப்பாற்ற உண்மையை சொல்லி நன்மையை செய்து பரோபகாரமாக இருந்து நல்லபடியாக பார்த்து கொண்டால், உடம்பையும் கவனித்து கொண்டால் முதல் 12 நாட்களையும் கூட துயரம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் கடத்தி விடலாம். 13 நாட்களுக்கு பிறகு நிச்சயமாக நன்றாக இருக்கிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் 8 சூரியன் போவதற்கும் நீச்சம் சூரியன் நீச்சமாவதற்கும் 7 நீச்சம் என்ற பயமெல்லாம் பட தேவையில்லை. ஏற்கனவே 7 சனி இருக்கிறது. அவருடைய பாதிப்பு இருப்பதால், ஆனால் குரு பார்வை ராசியின் மீதே விழுவதால் எது விதமான தொலைகளும் இருக்க வாய்ப்பில்லை. குரு அதிசாரம் பெற்று கடகத்துக்கு செல்கிறார் என்று சொன்னாலும் கூட பெரிய பாதிப்புகள் இருக்காது. எனவே அக்டோபர் மாதத்தில் 12 தேதிகளுக்கு பிறகு நல்லபடியாக கழித்து விடலாம் என்பது கணிப்பு. நன்றி, வணக்கம்.